ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதானி என்டர்பிரைசஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கில் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதானி பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி பம்ப் அண்ட் டம்ப் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. சில டைம் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சு அப்படின்னா சடனாக ரியாக்ட் ஆகும். இதில் வந்துட்டு நிறையா வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்துட்டு பணத்தை வச்சு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சும் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நிஃப்டி 50 இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டாக். ஸோ பட் வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 3%. இந்த ஸ்டாக் ஜீரோவே ஆனாலும் நிஃப்டியில் 3% தான் ஃபாலோ ஆகிருக்கும். பட் இந்த நிறுவனத்துக்கு லோன் கொடுத்த நிறைய வங்கிகள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டாக் விழும்போது அந்த நிறுவனங்களும் இம்பேக்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியில் நிறைய டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதானி என்டர்பிரைசஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது எம் பேட்டர்ன்னு சொல்லலாம். ப்ராபப்ளி ஸ்ட்ரக்சர்லி இல்லைனாலும் ஓரளவுக்கு எம் பேட்டர்ன் கைண்ட் ஆஃப் இருக்குது. ஸோ இது 2000 பிரேக் பண்ணி கீழே போகும் பட்சத்தில் 1000 வரைக்கும் மறுபடியும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பெட்டர் விற்றுடலாம். நான் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக விற்றுருவேன். இதை பற்றி இந்த ஸ்டாக் நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தால் நீங்கள் யோசித்து முடிவெடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.